வணக்கம் and welcome to Morning Cafe presented by Ponvanda Detergent powered by Cyball. ஒவ்வொரு நாள் காலையிலுமே நமக்குள்ள ஏற்படுற பாசிட்டிவ் தாட்ஸ் தான் அந்த நாள் முழுக்கவே நம்மள வந்து பாசிட்டிவா வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. சோ நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நமக்கு மறுபடியும் நடக்கும்னு சொல்லி உங்க எல்லாரையும் உங்களோட ஃபேவரட் ஷோவான மார்னிங் கஃபேக்கு வரவேற்கும் நான் உங்கள் கண்மணி. கண்மணி, நீ ஊர் சைடெல்லாம் போய் இந்த திருவிழா எல்லாம் பாத்திருக்கியா? கிராமம்னு சொன்னாலே திருவிழா தானே ஹைலைட். திருவிழா அப்படிங்கிறது வழிபாடு, அதெல்லாம் தாண்டி நிறைய கடைகள் வைப்பாங்க, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி நடக்கும், நாடகம் நடக்கும். ஆனா இப்போ கொஞ்சம் சோகமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் நிறைய திருவிழாக்கள்ல நாடகம் நடத்துற அந்த ஒரு வழக்கமே விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். அதுக்கு நம்ம கவலையே பட வேணாம். நம்ம ரெண்டு பேரும் வளையங்குளத்துக்கு ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாமா? ஏன் வளையங்குளத்துல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி? மதுரையில இருந்து தூத்துக்குடி போற வழியில தான் வளையங்குளம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு. அங்க சிவராத்திரி அன்னைக்கு நாடக திருவிழா அப்படி நடத்துவாங்க. அதாவது 100 நாள்னா 100 நாளுமே ஒவ்வொரு நாளும் ஒரு நாடகம் நடத்துவாங்க. ஓ சூப்பர்ல. அப்படி நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த நாடகம் நடத்துறதே திருவிழாக்காக தானோ அப்படின்னு யோசிக்க தோணுது. இல்ல, இது ஒரு கோவில் திருவிழா தான். ஆக்சுவலா வந்து தனலிங்க பெருமாள் அப்படிங்கிற ஒரு கோவில்ல தான் இந்த திருவிழா நடக்கும். அந்த தனலிங்க பெருமாள் வந்து ஒரு நாடக பிரியர். சோ அங்க வந்து வேண்டுதல் வைக்கிறவங்க எல்லாம் எப்படி வேண்டுவாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி நல்லதா பழிச்சிடுச்சுன்னா நான் வந்து அடுத்த வருஷமே வந்து நாடகம் போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிப்பாங்க. சோ அவங்களுக்கு அந்த வேண்டுதலும் நிறைவேறிடும். அடுத்த வருஷமே வந்து அவங்க வந்து நாடகமும் போடுவாங்க. சூப்பர்ல. ஒரு குறிப்பிட்ட கிராமத்தோட திருவிழா வந்து ஒரு கலையை வளர்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது இந்த வேண்டுதலுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கும்னு நினைக்க தோணுது. கண்டிப்பா. ஆக்சுவலா அந்த ஊர்ல ரொம்ப வருஷமா வந்து மழையே இல்லாம வறட்சியில இருந்துதான். சோ அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி கடவுள்கிட்ட வேண்டி இருக்காங்க, எங்களுக்கு வந்து மழை வந்தது, ஊர் நல்லா செழிப்பா இருந்ததுன்னா நாங்க நாடகம் போடுறோம் அப்படின்னு சொல்லி. சோ அடுத்த வருஷமே பார்த்தோன்னா நல்ல மழை பெஞ்சு ஊரே ரொம்ப செழிப்பா இருந்ததுதான். சோ அப்போல இருந்து தான் வந்து இந்த நாடக திருவிழா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம திருமலை நாயகர் வந்து ஒரு வருஷமும் வந்து அந்த நாடகத்தை பார்த்து ரசிப்பாராம். திருமலை நாயக்கர் வந்து ரசிச்சிருக்காருன்னா அப்ப நீ சொல்றது வச்சு பார்க்கும்போது இந்த திருவிழா 500 வருஷத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்கோம்ல நினைக்க தோணுது. அந்த திருவிழாவோட முதல் நாடகத்துக்கு பேர் வந்து அபிமன்யு சுந்தரி அப்படிங்கிற ஒரு நாடகம் தான். சோ திருமலை நாயக்கர் வந்து அந்த நாடகத்துல நடிச்சவங்க எல்லாரையுமே வந்து பாராட்டியிருக்காரு. சோ அன்னில இருந்து பார்த்தோன்னா அந்த குழுவுக்கு வந்து திருமலை மெச்சினார் அப்படின்னு தான் பேர் வச்சிருந்தாங்க. சோ இன்னி வரைக்கும் பார்த்தோன்னா அந்த திருமலை மெச்சினார்ல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க தான் ஒரு வருஷமும் வந்து அந்த திருவிழாவை ஆரம்பிச்சு வைப்பாங்களாம். சூப்பர். வளையங்குளம் கிராமத்துல நடக்கிற திருவிழா பத்தி நீ சொன்னதும் எனக்கும் உடனே போகணும் அப்படின்னு தோணுது. அடுத்த வருஷம் மிஸ் பண்ணாம நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடலாம். இப்ப சூப்பரான ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. அதோட நம்ம மார்னிங் கஃபேயோட முதல் பகுதியான யோகாசனம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷப்பாவை யோகால. நம்ம உட்கார பொசிஷன்ஸ் எவ்வளவு முக்கியம்னுட்டு டெய்லி லைஃப்ல பார்க்கலாம். நீங்க சாப்பிடும்போது சமணக்கால் போட்டுக்கிட்டு கீழே தரையில உட்காந்து சாப்பிடும்போது அது ரொம்பவே பெனிஃபிட். ஏன்னா உங்களோட பாடியில செரிமான சக்தி அது நிறையவே அதிகரிக்கும். இதே நீங்க சோஃபால உட்காந்து சாப்பிடும் போது எப்பவுமே அந்த செரிமான சக்தி நிறையவே இருக்காது. ஏன்னா நீங்க வந்து சோஃபால கொஞ்சம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இப்படி பின்னாடி போய் உட்காருவீங்க. அந்த மாதிரி பின்னாடி போய் உட்காரும் போது இந்த மேல் வயிறு கொஞ்சம் அடிபடும், அதாவது மடங்கும். அந்த மாதிரி மடங்கும் போது நீங்க சாப்பிடுற சாப்பாடு கரெக்டா சீராகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். இதே நீங்க சமணக்கால் போட்டுக்கிட்டு நீங்க கீழே உட்காந்து சாப்பிடும் போது இந்த பொசிஷன்ஸே உங்களுக்கு அந்த செரிமான சக்தியை அதிகரிக்கும். நம்ம உட்காந்துட்டு இருக்க பொசிஷன்ஸ் அர்த்த பத்மாசன், பூர்ண பத்மாசன்லயும் உட்காரலாம். அதாவது நார்மலா 2 காலையும் மடிச்சு இப்படி நீங்க உட்கார்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணலாம். சோ இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது இது கரெக்டா இருக்கு. ஆனா நிறைய வெயிட் போட்டவங்களுக்கு தைஸ், ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பத்மாசன் இஸ் நெவர் ரெக்கமெண்டட். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களை ஆங்கிள் போன்ல இருக்கிற நரம்பு தொட வரைக்கும் ரொம்ப ஜிவ்வுன்னு வலி ஏற்படும். அந்த மாதிரி வலி ஏற்படுறது உங்களுக்கு எப்பவுமே ஹெல்தியானது இல்லை. சோ அதுக்காக தான் அர்த்த பத்மாசன், அதாவது ஒரு கால் மட்டும்தான் கீழே. சோ சிம்பிளா ஒரு கால் மட்டும் மேல எடுத்து போட்டுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய நேரம் வலிச்சிடுச்சுன்னா அதை கீழே இறக்கிட்டு இன்னொரு காலை மேல போட்டு பிராக்டிஸ் பண்ணலாம். கம்ப்ளீட் பத்மாசன் எல்லாருமே பண்ண முடியாது. ஆர்த்தரைட்டிஸ், தொட கொஞ்சம் பெருசா இருக்கிறவங்க, இல்ல ஆங்கிள்ல உங்களுக்கு வலி இல்ல பிராக்சர், அதாவது இல்ல காஃப்ல ஏதாவது அடிபட்டு இருந்தா நீங்க பண்றதுக்கு அவசியமே இல்லை. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வலி தான் ஏற்படும். நம்ம இன்னைக்கு பார்க்க போற முத்ரா ஹேர் லாஸ் முத்ரா. சோ ஹேர் லாஸ் நிறைய பேருக்கே இருக்கு. ஆண்கள் இருக்கட்டும், பெண்கள் இருக்கட்டும், இவங்களுக்கு ஹேர் லாஸ் என்ற பிரச்சனை எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு தண்ணியில இருக்கிற பிரச்சனை. தண்ணியில ஒவ்வொரு வாட்டியும் உங்களோட அந்த கெமிக்கல் ப்ரொபோர்ஷன்ஸ் மாற மாற அது உங்களுக்கு தலைகளுக்கு ஒத்துக்காது.
பொல்யூஷன், உங்க சாப்பிடுற சாப்பாடு, கரெக்டா அந்த கெரட்டினுக்கு உங்க ஸ்கேல்ப்க்கு சேர வேண்டிய என்னென்ன விட்டமின்ஸ் இருக்கோ அது கரெக்டா சேராத பட்சத்துல கூட உங்களுக்கு ஹேர் லாஸ் நிறைய வரும். சோ இந்த மாதிரி ஹேர் லாஸ் பிரச்சனைக்கு நிறைய ஆசனாஸ் இருக்கு, முத்ராஸ் இருக்கு. சோ ஆசனாஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பர்டிகுலர் முத்ரா. இத பாலாயம் முத்ரான்னு சொல்லுவாங்க. பாலாயம் முத்ரா சிம்பிள் முத்ரா, ஆனா அத காலையில பண்ணும்போதுதான் அந்த ஆக்டிவேட் ஆகும் அந்த நரம்புகள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இன்னைக்கு நீங்க பாலாய முத்ரா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சோ பாலாய முத்ரா பண்றதுக்கு எல்லா ஃபிங்கர்ஸ், கட்டை விரலை தவிர்த்து மத்த எல்லா ஃபிங்கர்ஸும் 4 விரலும் இன்னொரு கைகள்ல இருக்கிற விரலோட நுனிகள்ல சேர்ந்து ரப் பண்றது. அதாவது உங்களோட நெயில்ஸ் கொஞ்சம் அடிபடாம அந்த டிப் டு டிப் ரப் பண்றதுதான். நெயில்ஸ ரப் பண்றது இல்ல. நெயில்ஸ ரப் பண்றது பாலாயம் யோகா இல்ல. அதோட டிப் டு டிப்ப ரப் பண்ணிட்டு இருக்கணும். இத மாதிரி டிப் டு டிப் ரப் பண்ணும் போது உங்க கட்டை விரல் இதுல வரவே வராது, வெளியே தான் இருக்கும். கட்டை விரல் ரப் ஆகும் போது நிறைய ஹீட் ஜெனரேட் ஆகும். அது அகெயின் ஹேர் லாஸ்க்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லும் இல்லை. சோ ஹேர் லாஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க எல்லா விரல்களையும் சேர்ந்து ரப் பண்ணிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி வெறும் வயிற்றுல காலையில நீங்க இந்த மாதிரி ரப் பண்ணும் போது உங்க கட்டை விரல் படாம இந்த மாதிரி ரப் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களோட ஹேர் லாஸ்க்கு இது ஒரு நல்லவே ரெமெடியாவே இருக்கு. சோ இன்னைக்கு இன்னொரு முத்ராவையும் நம்ம பார்க்க போறோம். அந்த முத்ரா பேரு ஆப்னவாயு முத்ரா. ஆப்னவாயு முத்ரா இது ஒரு பெரிய சேவிய முத்ரானே சொல்லலாம். ஏன்னா இது ஒரு லைஃப் சேவிங் முத்ரா. நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஹார்ட் அட்டாக்ல இருந்து மீண்டு வந்தவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு இந்த முத்ரா பெஸ்ட். அதுவும் 45 நிமிஷம் டெய்லி இந்த முத்ரால மூச்சு பயிற்சி எடுக்கும் போது உங்களோட ஹார்ட், அதாவது இதயத்துக்கு போற வலிமை ரொம்பவே அதிகரிக்கும். அதுல இருக்கிற நாடி, நரம்பு, தசைகள், வால்வ்ஸ், கொலஸ்ட்ராலோட கண்ட்ரோல், எவ்ரிதிங் வில் பி மெயின்டைன்ட். சோ ஆப்னவாயு முத்ரா ஹார்ட் அட்டாக்ஸ் இல்ல ஹார்ட் அட்டாக்ல இருந்து மீண்டு வந்தவங்களுக்கு ஆப்னவாயு முத்ரா இது ஒரு பெஸ்ட் முத்ரானே சொல்லலாம். ஏன்னா இன்னொரு பிரச்சனை கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம். நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு கேஸ் ப்ராப்ளமும் நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க உட்காந்துட்டே இருக்கணும் இல்ல படுத்துட்டே இருக்கணும். அப்பதான் ரெஸ்டிங்ல இருந்தாதான் அவங்களுக்கு சீக்கிரமா அவங்க குணமாகறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும்னு சொல்லும் போது சாப்பிடுறது படுத்துக்கிறது அந்த டைம்ல உங்க மார்பு பகுதியில கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் சேரும். சோ ஹார்ட் அட்டாக் பிரச்சனை இருக்கவங்களுக்கு கேஸ் பிரச்சனையும் கூட சேர்ந்து வர்ற வாய்ப்பு அதிகரிக்கும். சோ அந்த மாதிரி இதுக்கு ஆப்னவாயு முத்ரா பெஸ்ட் முத்ரா. சோ இதை எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். அதாவது உங்களோட விரல்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களோட ஆள்காட்டி விரல் 4 finger இது இங்கே மடங்கும். அதாவது உங்க கட்டை விரல் இருக்கிற இடத்துல இது மடங்கும். இந்த மாதிரி மடங்கும் போது இந்த மிடில் ஃபிங்கர் அப்புறமா உங்க மோதிர விரல் இதோட டிப், அதாவது நுனி, இதை டச் பண்ணும் போது சுண்டு விரல் மட்டும் வெளியே இருக்கும். இந்த மாதிரி இன்னொரு தடவை காட்டுறேன். உங்களோட ஆள்காட்டி விரல் கீழே, உங்களோட மிடில் ஃபிங்கர் அண்ட் உங்க ரிங் ஃபிங்கரோட நுனிகள், அதாவது டிப் இந்த மாதிரி சேர்ந்து இருக்கும் போது சுண்டு விரல் வெளி. ஒரு கையில ஒரு வாட்டி முத்ரா பிடிச்சிங்கன்னா 50%, 2 கையில நீங்க பிராக்டிஸ் பண்ணும் போது 100% பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி முத்ரா பிடிக்கிறது தான் ஆப்னவாயு முத்ரா. இந்த முத்ராவை நீங்க உங்களோட துடைகள்ல கரெக்டா பிளேஸ் பண்ணிட்டு மூச்சு பயிற்சி, அதாவது மூச்சு உள்ள வெளியே, அந்த மாதிரி மெதுவா ஒரு 3 நிமிஷம் டெய்லி, 5 நிமிஷம் டெய்லி, மேக்சிமம் 45 நிமிஷம் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணும்போது ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் அட்டாக் சர்வைவர்ஸ், அதோட சேர்த்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அந்த மாதிரி கேஸ் ப்ராப்ளம் வர்ற வாய்ப்புகள் இருக்கிற பேஷண்ட்ஸ்களுக்கு ஆப்னவாயு முத்ரா ஒரு நல்ல முத்ராவாவே இருக்கு. இதை நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கே அந்த சேஞ்சஸ் எப்பவுமே தெரிய ஆரம்பிக்கும். இன்னைக்கு நீங்க பாலாயம் யோகா, ஹேர் லாஸ் ப்ராப்ளம், ஆப்னவாயு முத்ரா, ஹார்ட் அட்டாக், ஹார்ட் சர்வைவர்ஸ்க்கு ப்ராப்ளம் இருக்கிற இந்த முத்ராஸ் எல்லாம் நீங்க பார்த்து நாளைக்கு இன்னொரு ஆசன பிராணாயம்ஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்வாதி, ஒரு திருவிழால வரலாறு, வழிபாடு, கலைன்னு எவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்குல்ல. இப்ப வலையங்குளம் கிராமத்து திருவிழா பத்தி கேள்விப்பட்ட உடனே இனிமே நம்ம பார்க்க போற மத்த திருவிழாவுடைய கண்ணோட்டமே மாறிடும் அப்படின்னு சொல்லலாம்ல. ஆமா கண்மணி, திருவிழாக்கள் கண்டிப்பா நம்ம நாட்டோட ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லணும். சரி, மார்னிங் கஃபேல தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, நம்ம நாட்டுல இருக்கிற நிறைய ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பழமையானது.
ஆமா கண்மணி, அதனால தான் என்னமோ தெரியல ரயில்வே ஸ்டேஷன்லாம் இன்னும் மாடர்னைஸ் ஆகாமலே இருக்குல்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல சுவாதி. இப்போ ஒரு குறிப்பிட்ட ரயில்வே ஸ்டேஷனை மாடர்னைஸ் பண்ணணும், நவீனமாக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய செலவாகும். ஏற்கனவே நம்ம இந்தியன் ரயில்வே சிஸ்டம் ஒரு சில செலவுகளை ஏத்துக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க. அதனால யோசிக்கிறாங்களோ என்னவோ. பட் இதுக்காக காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறாம இருக்க முடியுமா என்ன? ஆனா இப்படி காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு புதிய திட்டத்தோட வந்திருக்காங்க. என்ன யோசிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரைவேட் கம்பெனிஸோட ஹெல்ப்போட நம்ம இந்தியன் ரயில்வே சிஸ்டமை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப பிரைவேட் வந்து இந்த மாதிரி கையில எடுத்துக்கிட்டாங்கன்னா அது எப்படி அவங்க ரியாலிட்டி கொண்டு வர போறாங்க? ஆனா இப்போ நம்ம இந்தியன் ரயில்வே சிஸ்டம் கொண்டு வந்திருக்கிற திட்டம், யோசிச்சு வச்சிருக்கிற திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல முக்கியமான 25 ரயில்வே ஸ்டேஷன்ஸை செலக்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து 30,000 கோடி ரூபாய்க்கு ஏலம் விடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்கு. அதுல முதல் கட்டமா கான்பூர் ரயில்வே ஸ்டேஷன் 200 கோடி ரூபாய்க்கும், அலகாபாத் ரயில்வே ஸ்டேஷன் 150 கோடி ரூபாய்க்கும் நிர்ணயம் ஆகிருக்கு. இப்போ ரயில்வே ஸ்டேஷன்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாட்ஃபார்ம் டிக்கெட் 30 ரூபாய், வாட்டர் பாட்டில்ஸ்லாம் 50 ரூபான்னு சொல்லி ஏத்திட போறாங்க. நீ இவ்வளவு சீக்கிரமாவே அதை பத்திலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இப்பதான் ஏலம் விடலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஏலம் விட்டு எல்லா திட்டங்களும் நடைமுறைக்கு வந்து இதெல்லாம் நடக்கவே பல வருஷங்கள் ஆகும் இல்லையா? அந்த பல வருஷத்துல இந்த மாதிரியான குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் தீர்த்து வச்சிருவாங்கன்னு தான் நம்புறேன். இந்த நல்ல தகவலோட நம்ம அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்க கார்த்திகா. கடந்த சில நாட்கள் நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் ஒன்றா சேர்ந்து கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இப்போ ஃப்ரீக்வெண்டா நடக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் இப்போ டீச் பண்ண போறேன். செயின் ஸ்நாச்சிங். இந்த விஷயம் வந்துட்டு ரொம்ப அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம். நிறைய நியூஸ்ல பாக்குறோம். இதுல இருந்து எப்படி உங்களே நீங்க டிஃபெண்ட் பண்ணிக்கலாம், எப்படி சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதா இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு இதுக்காக என் கூட ரிஷிகா என்னோட பார்ட்னர் இருக்காங்க. வெல்கம் டு தி ஷோ ரிஷிகா. ஸோ செயின் ஸ்நாச்சிங்ல மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ரோட்ல வாக் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல நம்ம கண்டிப்பா வந்துட்டு கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். அந்த அலர்ட்னஸ் இல்ல அப்படின்னா ஆப்வியஸா செயின் என்ன நம்மளே கூட தூக்கிட்டு போக சான்சஸ் இருக்கு. ஸோ செயின் ஸ்நாச்சிங்க்கு நம்ம இப்போ ஒரு டெக்னிக்ஸ்க்கு போலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக், இப்போ ஜென்ரலா வந்து நம்ம வாக் பண்ணி போயிட்டே இருக்கோம். நடந்து போயிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து வராங்க. ஸோ இதுல நம்மளுக்கு ஹேண்டை டச் பண்ணும் போதே ஒரு ஃபீல் இருக்கும், கரெக்டா? ஸோ அந்த டெக்னிக், அந்த தருணத்துல நம்ம ஜஸ்ட் இப்படி டர்ன் பண்ணி இப்படி அவங்க ஹேண்டை லாக் பண்ணி வைக்கிறோம். இங்க லாக் பண்ணி வைக்கும் போது கூட சேர்ந்து நம்ம அட்டாக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாக் வந்து இன்னொரு வாட்டி பாருங்க, ட்ரை. ஸோ இங்க ஒரு டர்ன் பண்றோம், இங்க போடுறோம் இந்த பார்ட். ஸோ இந்த பார்ட்ல வந்து நம்ம எல்போக்குள்ள அவங்களோட ஹேண்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து நம்ம லாக் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம we can just proceed. ஒன்னு வந்து நம்மள கிட்ட இருந்து அவங்க அதுக்கு மேல செயினை ஸ்நாட்ச் பண்ண முடியாது. ஸோ ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னொன்னு வந்துட்டு நம்ம அட்டாக்கும் பண்ணிட்டோம். ஸோ அந்த இடத்துல இருந்து நம்ம ஈஸியா நம்மள சேஃப்டி பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட் டெக்னிக்கு போலாம். ஸோ இப்போ நம்ம வாக் பண்ணிட்டே இருக்கோம். அப்போ திடீர்னு வராங்க ஒருத்தவங்க. அந்த சமயத்துல நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருந்தோம் அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணிடலாம். மிஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்படியே கொஞ்சம் டாட்ச் பண்ணி இப்படி போகணும் அப்படின்னாலே வந்துட்டு ஏதோ நம்ம அட்டாக்கும் பண்ணலாம், அவங்க சைட் திரும்பணும் அப்படின்னா புஷ்ஷும் பண்ணி ரிலீஸும் பண்ணலாம். இதுக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா லெக்கை நீங்களும் எங்க கூட சேர்ந்து பண்ணுங்க. இங்க இருந்து ஷோல்டர்ல இருந்து 1.5 விட்க்கு வைக்கிறோம். இப்படி பேக் போன் ஸ்ட்ரெயிட்டா அப்படியே மிஸ் பண்றோம். ஸோ இங்க இருக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் நார்மல் இப்படி சிட் அப்ஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி உட்காந்து எழுந்துக்கிறோம். ஸோ அப்படிதான் வந்து நம்ம இதை மிஸ் பண்றோம். இது மிஸ் பண்ணும் போது இன்னொன்னு இது கூட நீங்க பிராக்டிஸ் பண்ண வேண்டியது இந்த டாட்ஜ். இங்க இருந்து இப்படி போறோம், இப்படி போறோம், இந்த பொசிஷன்ல இப்படி போறோம். ஜஸ்ட் ஒரு நார்மல் டான்ஸ் ஸ்டெப் ஆட்டும். அப்படியே 1 2. ஸோ இதுல வந்துட்டு நீங்க அப்படியே உட்காந்து கம் அகேன். ஸோ இப்போ ஸ்நாட்ச் பண்ண வராங்க, டர்ன் பண்ணும்போது அப்படியே மிஸ் பண்றோம், அப்படியே டாட்ஜ் பண்றோம், அட்டாக் பண்றோம், அப்படியே திரும்பி புஷ் பண்றோம். ஸோ இதுவும் சிம்பிளான டெக்னிக் தான். சீக்வன்ஸ் படி நீங்க அதை ஸ்பிளிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதே ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ். ஒன்று வந்துட்டு உட்காடுறோம், டாட்ச் பண்றோம், மிஸ் பண்ணி டாட்ச் பண்ணி அட்டாக் பண்றோம். ஸோ இந்த டெக்னிக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸோட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்ட்ரைக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஏன்னா நீங்க வைக்கிறது எல்போ பார்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான பார்ட். நம்ம இங்க டெக்னிக்ஸ் கத்துக்கிறோம், வேணும்னா வந்து அப்ளை பண்ண வேண்டிய இடத்துல யூஸ் பண்ணலாமே தவிர தேவையில்லாம யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி செயின் ஸ்நாச்சிங்லேயே இன்னொரு டெக்னிக் பார்க்கலாம்.
இப்போ செயின் ஸ்நாட்ச் பண்ண வராங்க. அப்போ இங்க நீங்க திரும்புறீங்க, திரும்பி இப்படி பிளாக் பண்ணதோட சேர்ந்து ஆப்போனண்ட்டை அட்டாக்கும் பண்றீங்க. ஸோ இது வந்து ஜென்ரலா வந்து ஒரு ஸ்லாப் வந்து ஜென்ரலா எல்லாருக்குமே ஒரு விஷயம். ஜஸ்ட் எடுத்து அப்படியே தான் ஸ்லாப் பண்றோம். ஸோ அதுல வந்துட்டு ஒன்ஸ் அகேன் ஸ்லோவா காமிக்கிறேன். வாங்க, இங்க திரும்பி லாக் பண்ணி வச்சிருக்கீங்க, இப்படி ஸ்லாப் பண்றீங்க. ஸோ இந்த பார்ட்ல வந்துட்டு அவங்க உடனே வந்து இந்த கையை வச்சு அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எடுக்கணும் அப்படின்னாலும் உங்க கையை தாண்டி தான் அவங்க அட்டாக் பண்ண முடியும். அதுக்குள்ள நீங்க அட்டாக் பண்ணிட்டீங்க அப்படின்னால உங்களை ஈஸியா நீங்க சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலா இன்னும் ஒரே ஒரு சிம்பிளான டெக்னிக் செயின் ஸ்நாச்சிங்ல பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஸ்மால் ஒர்க் அவுட் பண்ணணும். இங்க இருந்து இப்படி ஜம்ப் பண்றீங்க, திரும்பி ஜம்ப் பண்றீங்க. ட்ரை பண்ணுங்க. ஜம்ப், எஸ், பேக், ஜம்ப். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த ஜம்பிங் டெக்னிக் தான் இப்போ இதை செயின் ஸ்நாச்சிங்க்கு எப்படி எஸ்கேப் ஆகுது அப்படின்னு யூஸ் பண்ண போறோம். இந்த ஒரு டெக்னிக் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம இப்போ அலர்ட்டா இருக்கும், நமக்கு பின்னாடி யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்ற தருணத்துல இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க போயிட்டே இருக்கீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் இருக்கு யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க டச் பண்ண வரதுக்கு முன்னாடி அப்படியே ஒரு ஜம்ப் பண்றீங்க, அப்படியே ஜம்ப் பண்ணி புஷ் பண்றீங்க. ஓகே. ஸோ இன்னொரு வாட்டி ஸ்லோவா காமிக்கிறேன். அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க, கிட்ட வராங்க, அப்படியே ஜம்ப் பண்றீங்க, அப்படியே திரும்பி ஜம்ப் பண்ணி புஷ் பண்றீங்க. ஓகே. ஸோ இதுதான் ஃபோர்த் டெக்னிக். ஸோ இப்போ நீங்க பார்த்த டெக்னிக்ஸ் எல்லாமே அப்படி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு சிம்பிளான டெக்னிக்ஸ், ஈஸியான டெக்னிக்ஸ். சின்ன குழந்தைங்களும் கத்துக்கலாம், பெரியவங்களும் வந்துட்டு அவ்வளோ கஷ்டமான டெக்னிக்ஸ்லாம் இல்லை. ரொம்ப ஹையா குதிக்கணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஒரு டாஜ், ஒரு சிட், இல்லை ஒரு லைட் ஜம்ப், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நீங்க பாத்தீங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்க எடுத்து இன்ட்ரெஸ்டிங்கா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளவு பெனிஃபிட்ஸ் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. ஸோ இப்போ நம்ம 4 டெக்னிக் செயின் ஸ்நாச்சிங்காக பார்த்தோம். செயின் ஸ்நாச்சிங் அப்படின்றத விட இப்போ ஒரு இன்டென்ஷன் அப்படின்ட்டு இருக்கு. செயின் ஸ்நாச்சிங்க்கு நிஜமாவே அவங்க அந்த செயின் ஸ்நாச்சிங்க்கு வந்தாங்க அப்படின்னா இந்த டெக்னிக்ஸை நீங்க அப்ளை பண்ணலாம். இது ஒரு ஃப்ரெண்ட்லியா ஒருத்தங்க டேப் பண்ண வராங்க அப்படின்றது அவங்க கிட்ட இந்த டெக்னிக் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் அப்ளை பண்ணிட்டு ஹர்ட் பண்ணிடாதீங்க. ஸோ பி கேர்ஃபுல் when you use all these techniques. ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது ப்ராக்டிஸ் பண்றது உங்களோட ஃபிட்னஸ்க்கும் இருக்கும், உங்களோட மைண்ட்க்கும் அது ஒரு நல்ல விஷயம். டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். எங்க அப்ளை பண்ணுமோ அங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஸோ இன்னைக்கு பார்த்த டெக்னிக்ஸோட இந்த செஷன் முடியுது. இன்னும் சில டெக்னிக்ஸோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். until then, நன்றி, வணக்கம். கண்மணி, ரயில்வேஸ் மாதிரி எல்லா சர்வீஸுமே வந்து பிரைவேட் கையில போச்சுன்னா மக்களுக்கு எல்லாருக்குமே பெனிஃபிட் நடக்குமா என்ன? ஆனா இப்போதைக்கு ரயில்வே ஸ்டேஷன்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக மட்டும்தான் பிரைவேட் கம்பெனிஸ் கிட்ட இருந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்களே தவிர எப்பவும் போல ரயில்வே சிஸ்டம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தானே செயல்பட போகுது. ஸோ அதனால மக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு டிராபேக்ஸும் இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பத்தி மார்னிங் கஃபேல நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, தாய்மையை ஜெயிக்க எந்த சக்தியாலையும் முடியாதுல்ல? ஆமா சுவாதி, தாய்மைக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்கு, அதை வேற எந்த சக்தியாலையும் ஓவர் கம் பண்ண முடியாதுன்னு கூட சொல்லலாம். ஆனா நீயே சடனா தாய்மை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிற. ஆக்சுவலா இப்ப நான் ஒரு இன்சிடென்ட் சொல்றேன், அதுக்கப்புறம் நீயும் அதை பத்தி தான் பேசுவேன். ஆக்சுவலா நீ இந்த இஸ்ரேல் பாலஸ்டைன் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. பல ஆண்டுகளாவே இந்த 2 நாட்டுக்கும் நடுவுல பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆமா கண்மணி, இப்ப ரீசெண்டா இஸ்ரேல்ல இருக்கிற இன்கரீம் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்து பாலஸ்டைன் பெண் ஒருத்தவங்க ஃபேமிலியோட கார்ல வந்து ட்ரிப் போயிருந்தாங்க. அப்ப அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு? யாருக்கு அது ஆகல? ஆக்சுவலா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்பாட்லயே இறந்துட்டாரு. அந்த பொண்ணு வச்சிருந்த கை குழந்தைக்கு வந்து லேசான அடிதான், ஆனா அந்த பொண்ணுக்கு தான் பலத்த காயமா. சோ பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஐசியூல இருந்திருக்காங்க. சோ அந்த டைம்ல அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு வந்து ஒரு நர்ஸ் உலா அப்படிங்கிறவங்களை வந்து அசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த குழந்தைக்கு திடீர்னு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த பசியில அந்த குழந்தை அழவும் ஆரம்பிச்சிருச்சான். ஐயோ பாவுல, கை குழந்தை வேற, இப்ப பசும்பாலும் கொடுக்க முடியாது, அம்மாவும் ஐசியூல இருக்காங்க. அப்புறம் என்னதான் பண்ணி அந்த குழந்தையோட அழுகையை வந்து நிறுத்தினாங்க? அந்த டைம்ல தான் கண்மணி, ஜாதி, மதம், இனம் இதெல்லாம் தாண்டி அந்த நர்ஸ் உலா என்ன பண்ணிருக்காங்க, அந்த குழந்தைக்கு பால் ஊட்டிருக்காங்க. அந்த குழந்தையோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து உலாவுக்கு வந்து ரொம்ப கண் கலங்கி நன்றியும் சொல்லியிருக்காங்க. சூப்பர்ல. நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த உலகத்திலே மிக சிறந்த விஷயம் தாய்மை மட்டும்தான். அம்மா நான் சும்மா அப்படின்னு இந்த சூப்பரான இந்த இமோஷனலான ஸ்டோரியை கேட்டுட்டே நம்ம அடுத்த பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பேச போகிற செக்மெண்ட்டோட 2 யூஸ் இருக்குங்க. ஒன்று ஃபேர்னஸ் க்ரீம்ஸ் அண்ட் ஃபேர்னஸ், ரெண்டாவது கெமிக்கல் பீல்ஸுங்கிற ப்ரொசீஜர்.
ஃபர்ஸ்ட்லி வந்து ஃபேர்னஸ் பற்றி பேசுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கிளினிக்கு வந்தோ இல்லைன்னா என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோ பார்க்குற பேஷண்ட்ஸில் நிறைய பொண்ணுங்க, எஸ்பெஷலி யங் கேர்ள்ஸும் சரி, இல்லைன்னா ஈவன் மென் கூட வந்து கேட்குறது, மேடம் எப்படியாவது என் கலர் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க மேடம், எப்படியாவது லைட் பண்ணிடுங்க ஸ்கின்னை. சின்ன சின்ன பசங்க 6 வயசு 7 வயசு பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து கூட பேரண்ட்ஸ் வந்து மேடம் இது எப்படியாவது என் பொண்ணை ஃபேர் ஆக்கிடுங்க அப்படின்வாங்க. இந்த நம்ம ஊரில் மாத்திரம்தான் இந்த ஒரு என்ன ஃபேர் ஆகணும்னு ஒன்று மாத்திரம் ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்க விரும்புகிறேங்க. எல்லா கலரும் அழகான கலர் தான். என்ன நம்ம சூப்பர் ஸ்டாருன்னு என்ன கலரு, நல்ல கலர் தானே அவருமே, அவர் தான் சூப்பர் ஸ்டார், அவர் இல்லைன்னா வேற யார் சூப்பர் ஸ்டார் சொல்லுங்க. அந்த மாதிரி தான் வந்து எல்லா கலருமே இட் இஸ் அ குட் கலர். தயவு செஞ்சு ஃபேர்னஸ் க்ரீம்ஸுக்கோ ஃபேர் ஆகணுங்கிறதுக்காகவோ அனாவசியமான திங்ஸ் பண்ணாதீங்க. ஹார்ம்ஃபுல் க்ரீம்ஸ் ஃபார்மசியில் விற்கிற நீங்கள் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஹார்ம்ஃபுல் க்ரீம்ஸை போய் வாங்காதீங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஃபார்முலேஷனால சைட் எஃபெக்ட்ஸ் வரலாம். ஸோ ஸ்கின் ஸ்பெஷலிஸ்டோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தயவு செஞ்சு போய் வாங்காதீங்க. இப்போ செகண்ட் செக்மெண்ட் என்ன நான் பேச போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அதாவது இப்போ நிறையவே வந்து காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ், ஏஸ்தெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒன்று தான் கெமிக்கல் பீல் அப்படிங்கிறது. ஸோ தெர் ஆர் இப்போ லைட்டன் பண்ணணும், ஸ்கின்னை லைட்டன் பண்ணணும், ஒரு சர்டன் பர்பஸ் இருக்குது அப்படிங்கும்போது இந்த கெமிக்கல் பீலுங்கிற ப்ரொசீஜர் வந்து இட் இஸ் அ மெடிக்கல் ப்ரொசீஜர் டன் பை ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் டு ஹெல்ப் வித் யோர் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ். இது என்னெல்லாம் இது என்ன அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் பீலுங்கிற ப்ரொசீஜர் வந்து என்னன்னா உங்களுக்கு சில மெடிசினல் சப்ஸ்டன்சஸ் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் கிளைகாலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட் ஆர் சாலிசிலிக் ஆசிட், இது ஆசிட்னு வருதே தவிர இதெல்லாம் நம்ம லேப்ல போடுற சல்ஃபியூரிக் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மாதிரி கிடையாது. இதெல்லாம் வந்து நேச்சுரல் சோர்சஸ். அதாவது வந்து கிளைகாலிக் பார்த்தீங்கன்னா சுகர் கேன்லேருந்து வருது, லாக்டிக் பார்த்தீங்கன்னா மில்க்லேருந்து எடுக்கிற ஒரு பர்டிகுலர் மெடிசன், சாலிசிலிக்னா ஆயில் ஆஃப் வின்டர் கிரீன்லேருந்து ஒரு ட்ரீலேருந்து எடுக்கிறது. இது எப்படி நம்ம ஸ்கின்னுக்கு ஹெல்ப் ஆகும், இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் பீலுங்கிறது இந்த ஒரு பர்டிகுலர் ஆசிட்ஸ் ஒரு கெமிக்கல்ஸை வந்து நம்ம தோல் மேலே போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சு எடுக்கும்போது அடுத்த ஒரு 1 வீக் 5 டேஸ் ஒரு 1 வீக்ல மேலாப்பில் இருக்கிற ஸ்கின், அதாவது டேமேஜ் ஸ்கின் போய் கீழே இருந்து புது நியூ ஸ்கின் வரும் உங்களுக்கு. இது யார் பண்ணிக்கலாம்? ஒன்று டேமேஜ் ஸ்கின் இருக்கிறவங்க, அதாவது வந்து திட்டா முகத்தில் இருக்குது, இல்லைன்னா பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லை பிம்பிள் மார்க்ஸ் அதிகமாக இருக்குது, இல்லைனா வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கின்னே வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு மாதிரி கருவளையமாக ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கும், அவங்களாம் இருக்கிறவங்களுக்கு பண்ணிக்கலாம். இல்லைன்னா ப்ராப்ளமே இல்லாத நார்மல் ஸ்கின் பட் சப்போஸ் ரொம்ப ஏஜ் ஆன மாதிரி இருக்குது, டல்லாக இருக்குது ஸ்கின், இல்லைன்னா நிறைய வந்து ரிங்கிள்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கும் போதும் இந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கலாம். அந்த க்ளோ கொடுக்கறதுக்கும் அண்ட் ஸ்கின்னை வந்து டெக்ஸ்சர் மாற்றுறதுக்கும் ஸ்மூத் ஆக்கிறதுக்கும் இது ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகும் உங்களுக்கு. இதனால சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குமா அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் மெயினாக என்னென்னா ஒன்லி டூ திஸ் ப்ரொசீஜர் வித் அ சர்டிஃபைட், அதாவது ஒரு நல்ல ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் வித் எக்ஸ்பீரியன்ஸ் இன் திஸ் ப்ரொசீஜர் கிட்ட பண்ணிக்கிறதுனால சைடு எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப மினிமலாக வச்சுக்கலாம். இதுவே நீங்கள் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்போ யங் பீப்புள் எஸ்பெஷலி வந்து இந்த கம்ப்யூட்டர் சேவியாக இருக்கிறவங்க வந்து ஆன்லைன் வாங்கி வீட்டிலே ட்ரை பண்ணுறாங்க நிறைய. இந்த மாதிரி பண்ணி ஸ்கின் பேர்ன் ஆகி வர பேஷண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் அண்டர் மெடிக்கல் சூப்பர்விஷன் வித் யுவர் டெர்மட்டாலஜிஸ்ட் பண்ணுங்க அண்ட் இட்ஸ் வெரி சேஃப். இதனால கேன்சர் வருமா அப்படிங்கிறது ரொம்ப காமன் டவுட். கெமிக்கல் பீல் சஜஸ்ட் பண்ணாலே உடனே கெமிக்கல் பீல்னால எனக்கு கேன்சர் வருமா மேடம் அப்படின்னு கேட்பாங்க. இதனால கேன்சர் வராது. அந்த மாதிரி ஒரு கேன்சரோட சிச்சுவேஷன், அதாவது சன்ல அதிகமாக போய் ஸ்கின் டேமேஜ் ஆனவங்களுக்கு இந்த கெமிக்கல் பீல் பண்ணுறதுனால கேன்சரோட ரிஸ்க் இன்ஃபேக்ட் குறைக்கிறோம். இதனால கேன்சர் கண்டிப்பாக வராது. ரெண்டாவது கொஸ்டின் காமனாக கேட்கறது என்னன்னா, மேடம் ஒரு வாட்டி பண்ணால் இது லைஃப் லாங் எஃபெக்ட் இருக்குமான்னு கேட்பாங்க. ஒரு வாட்டி ஜிம் போனால் வந்து லைஃப் லாங் வந்து ஒல்லியாக இருக்க முடியுமா? கிடையாது தானே. ஃபிட்னஸ் இஸ் எவ்ரிடே திங். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுமே வந்து டெய்லி ஷெட் ஆகிறது, டெய்லி வந்து புதுசாக வந்து உருவாகிறது. ஸோ அதனால ஒரு வாட்டி பண்ணுறதுனால இருக்காது. யூ கேன் டூ இட் ஃபார் 1 or 2 சிட்டிங்ஸ் ஆர் மேக்ஸிமம் சம்டைம்ஸ் வந்து அப் டு 6 சிட்டிங்ஸ் கூட சில பேருக்கு தேவை இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து க்ரீம்ஸில் வச்சே பண்ணிக்கலாம். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், ஆல்வேஸ் பி சேஃப் more than anything else. Have a good day. கண்மணி, பாலஸ்தீன் குழந்தைக்கு இஸ்ரேல் நாட்டு நர்ஸ் பால் ஊட்டினது இப்போ வந்து சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ல வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்குல்ல? ஆமா ஸ்வாதி, ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி தாய்மைக்கு இணை தாய்மை மட்டும்தான் இந்த உலகத்துல, வேற எந்த சக்தியாலையும் தாய்மையை அசைக்கவே முடியாது. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி அடுத்தடுத்த பகுதிகளில் நாங்க பேச போறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி,
எனக்கு இல்ல, உனக்கு இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் எது சொல்லு பாப்போம்? அன்டவுட்லி சாக்லேட் தான். ஆனா நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே பல் சொத்தை ஆயிடும் அப்படி இப்படின்னு சொல்லி எல்டர்ஸ்லாம் நம்மள சாக்லேட் சாப்பிட விடாம செஞ்சுடுவாங்கல்ல. ஆனா இனிமே உங்ககிட்ட யாராவது இந்த மாதிரியான ஒரு ரீசன்ஸ் காமிச்சு சாக்லேட் சாப்பிடாது அப்படின்னு சொன்னா அவங்க கிட்ட நீ போய் என்ன சொல்லணும்னா, என்னோட இதயத்துக்கு ரொம்ப நல்லது அதனால நான் சாக்லேட் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொயட்டிக்கா பேச ஆரம்பிக்கிற. இதை நான் பொயட்டிக்கால எதுவும் சொல்ல ஸ்வாதி, நான் ஃபேக்ட் தான் சொல்றேன். சமீபத்துல லண்டன்ல நடந்த ஒரு ஆராய்ச்சியில என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சாக்லேட் சாப்பிடுறது நம்ம இதயத்துக்கு ரொம்ப நல்லதான். சூப்பர். இது வந்து ஆக்சுவலா சாக்லேட்டை விட ஒரு ஸ்வீட்டான விஷயமா இருக்கே. ஆக்சுவலி இந்த ஆராய்ச்சி எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, லண்டன்ல 50 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கிற 55,000 பேர்கிட்ட இந்த ஆராய்ச்சியை நடத்திருக்காங்க. அவங்க எல்லாருமே தொடர்ந்து சாக்லேட் ரெகுலரா டெய்லி சாக்லேட் சாப்பிட சொல்லியிருக்காங்க. அப்படி ரெகுலரா சாக்லேட் சாப்பிட்டவங்கள டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அவங்க எல்லாருடைய ரத்த ஓட்டமும் சீரா இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதயத்துல இருக்கிற பெரும்பாலான கொழுப்பை சாக்லேட் குறைக்குதான். சூப்பர். அப்ப இனிமே வந்து நம்மளுக்கு பல்லு சொத்தையாயிடும் இல்ல வெயிட் போடும் அப்படின்னு சொல்லி சாக்லேட்டை வந்து நம்ம ஒதுக்கி வைக்கவே வேண்டாம், நிறைய சாப்பிடலாம்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு ஸ்வீட்டான நியூஸ் கொடுத்திருக்கேன். இந்த தகவலோட அடுத்த பகுதி என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம். ஒளவை சொன்ன மொழியாம் இதுல நம்ம 9வது வாசகம் பார்க்க போறோம். வெகு எளிதில் புரியக்கூடிய ஒரு வாசகம் தான். ஒரே ஒரு சொல் மட்டும் கொஞ்சம் கடினமாக இருக்கலாம். ஐயம் இட்டு உன், இதுதான் அந்த வாசகம். ஆத்திசூடியில் 9வது வாசகம் ஐயம் இட்டு உன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஐயம் அப்படிங்கிறது தான் பல பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயம் வரும். அது என்ன ஐயம் இட்டு உன் அப்படிங்கிறதுக்கு? ஐயம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப நேரடியாக கொச்சா ஒரு மீனிங் சொன்னால் பிச்சை, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. பிச்சை இட்டு உன் அப்படின்னு சொல்கிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனால் இது அவங்க அதுதான் அர்த்தம். ஆனால் அது அவங்க சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அதுலேருந்து வெளியே வந்து ஐயம் இட்டு உன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராரு, அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு போடுவே நம்ம எப்படி பிச்சைன்னு சொல்ல முடியும்? ஆக பிச்சை மட்டுமே இல்லை, விருந்தாளிகளுக்கு தருவது கூட ஐயம் தான். அதற்கும் ஐயம் தான் பேர். பிச்சை என்பது யாரோ ஒரு வந்து மன்றாடி கேட்டு நம்ம தருகிறோம் அப்படி முடிஞ்சிடும். அப்படி இல்லை, இவர் மன்றாடி கேட்டு வரவில்லை. நம்ம பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, ஒரு விருந்தாளியாக வந்திருக்காரு, ஒரு சிறப்பு விருந்தினராக வந்திருக்காரு, வேற யாரோ ஒரு அபூர்வமான மனிதர் வந்திருக்காரு, அவருக்கு நாம் செய்கிற விருந்தோம்பல் கூட ஐயம்ல தான் வரும். அதனால் ஐயம்ங்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் குறிக்கும். பிறருக்கு தருவது எல்லாமே ஐயம் தான், அதில் வந்து விடும். ஆக இந்த ஐயம் இட்டுவன் அப்படிங்கிறதுக்கு என்ன நேரடியான பொருள் அப்படின்னா, பிறரை சாப்பிட வைத்து விட்டு பிறகு சாப்பிடுங்க, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை ஐயம் இட்டுவன் அப்படிங்கிறதுக்கு. ஆனால் இது ஏற்கனவே நம்ம பல முறை பார்த்துருக்கோம். பழங்கால தமிழ் இலக்கியங்களில் தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க. பிறருக்கு சாப்பிட்டுட்டு நாம் சாப்பிடணும், விருந்து புறத்த தானூன்றல் சாவா மருந்தடின்னு வேண்டர் பாட்டல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். அதாவது நமக்கு வேண்டிய ஒரு விருந்தாளி ஒரு வெளியே இருக்கும்போது அவர் விட்டுட்டு நம்ம மட்டுமே சாப்பிட்றதுங்கிறது அது அமிர்தமாக இருந்தால் கூட தவறு தான், கூடாது அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாமே விருந்தோம்பல்ல வரக்கூடிய விஷயம்தான். எவ்வளோ விருந்தோம்பல்ல தொடர்ந்து சொல்லிகிட்டே வராங்க, மற்றவங்க கொடுத்துட்டு நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை திருக்குறள் முன்வைக்கிறது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் வகுத்தவற்றில் எல்லாம் தலை அப்படிங்கிறாரு. அதாவது நீங்கள் என்னதான் பல நூல்களில் பார்த்து பல தர்ம நியாயங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டிருந்தால் கூட எல்லாத்துக்கும் தலையாது எது அப்படின்னு பார்க்கும்போது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அதுதான் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். அதாவது எல்லாருக்கும் பகுத்து உண்டு எல்லா உயிர்களும் நம்ம வளர்க்குறோம் இல்லையா, காப்பாற்றுறோம் இல்லையா, அதுதான் மிக முக்கியமானது. எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்ம பண்ணணும், அதுதான் எல்லா உயிர்களையும் வளர்ப்பது தான் மிகச்சிறந்த தர்மம், அதுதான் மிகச்சிறந்த நீதி நியாயம் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. அதே தான் இங்கேயும் சொல்றாங்க, ஐயம் இட்டு உன். இந்த ஐயம் என்பதற்கு எல்லாருக்குமே நம்ம சொன்ன மாதிரி இது வந்து பிச்சை அல்லது தர்மம் தானம் அப்படிங்கலாம் தாண்டி நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு உதாரணம் வந்து சந்தேகம். அதுதானே ஐயம் அப்படிங்கிறது. இதற்கு இணையாக கொன்றை வேந்தல் ஔவையாரே பயன்படுத்துறாங்க. ஐயம் புகினும் செய்வன செய் அப்படின்றாங்க ஒரு இடத்துல. இதற்கு இணையாக சொல்கிற போது ஐயம் புகினும் செய்வன செய், அது பற்றி விரிவாக நம்ம கொன்றை வேந்தல் பார்க்கலாம். அப்படியான அர்த்தம், சந்தேகம் வந்தால் கூட செய்ய வேண்டிய செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். ஆக ஐயம் என்பது சந்தேகம் என்கிற அந்த ஒரு பொருள் தான் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது. இந்த ஒரு இடத்துல மட்டுமே இந்த தானம் தர்மம் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அதனால சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஐயம் இட்டு உன் அப்படிங்கிறது, ஐயம் இட்டு அப்படிங்கிறத புட்டு கொஸ்டின், புட்டு டவுட். அதான் நீங்கள் எது சாப்பிட்டாலும் அதை பற்றி முதல்ல கேள்வி கேட்டு பாருங்க, அதுக்கப்புறம் சாப்பிடுங்கிற மாதிரி ஒரு விளக்கம் சில பேர் கொடுக்குறாங்க. நேரடியாக அது மாதிரி விளக்கம் அதில் இல்லை. அதனால் மறைமுகம் ஒரு விளக்கம் சில பேரில் சொல்லப்படுகிறது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம எது சாப்பிட்டாலும் அது ஆரோக்கியத்துக்கு நல்லது தானா, நமக்கு நல்லது தானா, இந்த சமுதாயத்துக்கு நல்லது தானா, இதனால யாருக்கும் கெடுதி வராமல் இருந்திருக்கிறதா, நமக்கு நல்லது செய்கிறதா, நமக்கு எதுவும் கெடுதி செய்யாமல் இருக்குமா, இதுமான பல கேள்விகள்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சில விளக்கம் சொல்றாங்க சில பேர். ஏன்னா அந்த ஐயம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த ஐயம் என்பதற்கு
அச்சம் என்பது இல்லாமல் பிச்சை என்பது இல்லாமல் இன்னும் பல்வேறு விளக்கங்களை சொன்னாலும் கூட நேரடியாக சொல்வது என்ன அப்படின்னா, பிறருக்கு எதன் தந்து விட்டு அதன் பிறகு சாப்பிடுங்கள், அவ்வளவுதான் மிக முக்கியமானது. சரி, இப்போ இதுல என்ன வருதுன்னா, இந்த ஐயமிட்டு அப்படிங்கிறத ஒரு ப்ரீ கண்டிஷனா ஒரு முன் நிபந்தனையாக ஔவையார் வைக்கிறாங்க. சாப்பிடுங்க, அது ஒன்றும் முக்கியம் பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அதுக்குள்ள ஐயமிட்டு ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை செய்யாமல் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய முன்னிபந்தனை. முன்னிபந்தனைன்னா அதுதான், இதை செய்தால்தான் அடுத்ததை செய்யலாம் அப்படிங்கிற பேர் தான் முன்னிபந்தனை. இது ஒரு சாய்ஸ் இல்லை, நமக்கு கூட விருப்பப்படி செய்யறது இல்லை. விருப்பப்பட்டால் நம்ம இதை செய்யலாம், இல்லைன்னு தூக்கி போட்டுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், அப்படி இல்லை. ஆனால் இது எப்படி மாறி இருக்கு இன்னைக்கு நடைமுறையில், எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, பிறருக்கு இட்டி விட்டு நாம் சாப்பிட வேண்டும்ங்கிறத மாறிட்டு நம்ம சாப்பிட்டு போக மிச்சம் இருந்தால் மற்றவங்களுக்கு கொடுக்கலாம், அப்படிதான் இப்போ மாறி இருக்கு இன்னைக்கு நடைமுறை. அப்படிதான் இருக்கு. கிராமங்கள்லாம் ராப்பிச்சைன்னு சொல்லுவாங்க. இரவு நேரங்களில் பிச்சைக்காரர்கள் வருவாங்க, கேட்பாங்க. அவங்கள்ட்ட கேட்கும் போதே எல்லாரும் வீட்டுல இருந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இன்னும் சாப்பாடு ஆளப்பா, அப்புறம் வாப்பா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நாங்க இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. நேரடியாக அர்த்தமே அதுதான், நாங்க இன்னும் சாப்பிட்டு முடிக்கல, சாப்பிட்டு முடிச்சப்பறம் தான் எதுவும் மிச்சம் மீதி இருக்குமான்னு தெரியும், அப்புறம் வா அவனுக்கு கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இப்ப என்ன அப்படின்னா, அப்படி இல்லை. நம்முடைய தமிழ் நெறி அப்படி சொல்லவில்லை. பிறருக்கு தருவதை முதலில் வைத்து விட்டு தான் சாப்பிடுவதை இரண்டாவதாக வைக்கணும். அதுதான் முன் நிபந்தனைன்னு பேரு. இது செஞ்சுட்டு தான் அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெகுவாக தள்ளி வந்துட்டோம், ரொம்ப தூரம் வந்துட்டோம். யோசிச்சு பாருங்க, அப்படி இல்லவே இல்லை. நம் வீட்டிலே நம்ம வீட்டில் கூட பணியாளர்களுக்கு தருவதாக இருந்தால் கூட, நம்ம வீட்டில் வேலைக்காரங்க இருந்தாங்களா அவங்க தருவதாக கூட எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டு மீதி இருந்தால் அது கொடுப்போம். நாம் எல்லாம் சாப்பிடுவோம், நமக்கு அது பிடிக்கல அப்படின்னா வேற ஒருத்தர் கொடுப்போம். வாங்கி மிக நீண்ட நாட்கள் ஆயிடுச்சு, அப்படியே உள்ளே வச்சுட்டோம், இதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு தோணுச்சுன்னா அதை எடுத்து வேற ஒருத்தர் கொடுக்கலாம். எப்படி மாறி இருக்கு பாருங்க சமுதாயம், அன்றாட வாழ்க்கையில மாறி இருக்கு பாருங்களேன். ஆனால் ஔவையார் சொல்கிற முன்னிபந்தனை ரொம்ப அபாரமான நிபந்தனை. முதல்ல அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நீங்க சாப்பிடுங்க. ஆனா இப்போ நம்ம அது பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதான் ஆச்சரியமான விஷயம். இப்போது இதை நாம் நடைமுறையில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். எங்கே வச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு நாம் அழையாத ஒரு விருந்தாளி, மிகவும் வேண்டப்பட்ட ஒருத்தர் வர வச்சுக்கலாம், மிகவும் பெரிய அளவில் மதிக்கக்கூடிய ஒருவர் வர்றாரு, கூப்பிட்டு பார்த்து 10 பேரும் கூப்பிட்டு அப்புறம் 11 கூப்பிட்டு நமக்காக ஒரு வர வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம பண்ணிருக்கிற மிகச்சிறந்த விஷயங்கள்லாம் முதல்ல அவருக்கு கொடுத்துட்டு அப்பதான் நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அவர் நம்ம வீட்டுக்கு வரதே ரொம்ப பெரிய விஷயமாவும், சாப்பிட்றதே நமக்கு ரொம்ப பெரிய ஒரு பாக்கியமாக நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம இதை பண்றோம். இதே பிறருக்கு நம்ம பண்ணுவதில்லை. சாதாரணமானவன் என்று சிலரையும் மிகவும் வேண்டியவர்கள் என்று சிலரையும் நம்ம பிரித்து பார்க்கிற பொழுது, மிகவும் வேண்டியவர்களுக்கு நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கூட அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்பதான் நம்ம சாப்பிட்றோம். ஆக இது ஒரு அன்பின் வெளிப்பாடாக வருகிற போது, நாம் அது மீது மரியாதையின் வெளிப்பாடாக வருகிற போது, முதலில் அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம சாப்பிட்றோம். அந்த நடைமுறை இன்னும் வச்சுட்டு இருக்கோம். இது எல்லாருக்குமானதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவரோட இந்த வாசகம் சொல்கிறது. ஐயம் இட்டு உன் அப்படிங்கிறதுல மூன்றாவது மிக முக்கியமான ஒரு கருத்து இருக்கிறது. இந்த எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பிச்சை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும், நீங்க பாத்தீங்க. ஆனால் ஈடுதல் அப்படிங்கிற அந்த வார்த்தை மிக முக்கியமானது. இது ஐயம் போட்டு ஒண்ணு இல்லை, ஐயம் இட்டு உன். இடுதல் அப்படிங்கனாலே அவளை ஒரு பணி சேர்ந்தாக வேண்டும். நாம போடுறோம், அவங்க சாப்பிட்றாங்க, அதெல்லாம் எப்படி வேணா அவரை ட்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான் இப்போ பல இடங்கள் இருந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்க்குறோம், விருந்தாளிகளுக்கு பரிமாறுகிற போது, அவங்களுக்கு உபச்சாரம் செய்கிற போது, அவர் மூலம் நமக்கு ஏதாவது நல்லது கிடைக்குமா, நமக்கு அவங்க மூலம் எனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருக்கிறதா, அட்வான்டேஜ் இருக்கிறதா பார்த்துட்டு அதை வைத்தான் நம்முடைய அன்பின், நம்முடைய மரியாதையின் வெளிப்பாடும் இருந்திருக்கிறது. அதெல்லாம் விட்டு வெளியே வந்து, நீங்கள் இடுவது ஐயமாக இருந்தாலும், அதாவது நீங்கள் இடுவது பிச்சையாக இருந்தாலும், தானமாக இருந்தாலும், தர்மமாக இருந்தாலும், அதை இடுவதுதான் முறையானது. அதாவது போடுவதில்லை. ஐயம் இட்டு அதன் பிறகு உண்போம், அதுதான் மிகச்சிறந்த தமிழ் நெறி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்வாதி, டீ காஃபி குடிக்கிறது, சாக்லேட் சாப்பிடுறது, இதெல்லாம் நம்ம உடல் நலத்துக்கு நல்லதா இல்ல கெட்டதா அப்படிங்கிற சொல்ற மாதிரியான பல ஆராய்ச்சி முடிவுகள் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சாக்லேட் சாப்பிடுறது நல்லது, இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு சொன்னாலும், அதே மாதிரி இன்னொரு ஆய்வு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாக்லேட் சாப்பிடுறதால ஒரு சில டிராபேக்ஸும் நமக்கு இருக்குன்னு சொல்லுது. சோ இப்படி ரெண்டு ஆராய்ச்சிக்கு நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்கிறோமோ அப்படின்னு தோணுது. ஆமா கண்மணி, இப்ப நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சத்தியமா புரியல. சாக்லேட் சாப்பிடலாம்னு சொல்றியா, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றியா? அதே டவுட் தான் எனக்கு. அதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, +2ல ஒரு ஸ்டூடெண்ட் சூப்பரா மார்க் வாங்கினா அடுத்தது என்ன பண்ணுவாங்க? சூப்பரா மார்க் வாங்கினா என்ன பண்ணுவாங்க? அடுத்து இன்ஜினியரிங் காலேஜ்லயோ இல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டிலயோ இல்ல உங்களுக்கு பிடிச்சமான துறையை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு பிடிச்சமான காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்க. அதுலயும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் 99.9% மார்க்லாம் வாங்கினா, 99.9% மார்க்லாம் ஒருத்தர் ஸ்கோர் பண்ணா இந்தியாலே டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸை படிப்பாங்க. ஆனா வித்தியாசமா ஒரு மாணவர் செஞ்சிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தனா வர்ஷில் ஷா, குஜராத்தை சேர்ந்தவர். அவர் ஜெயின் துறவியா மாறிட்டாராம்.
என்னது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு மாணவன் துறவி ஆயிட்டாரா? ஆமா கண்மணி, அவங்களோட பேரண்ட்ஸ்க்கே இது ஒரு பெரிய ஷாக்கா. அண்ட் ஷர்வில் வந்து இந்த மாதிரி துறவியா தான் ஆகணும் அப்படின்னு சொன்னப்போ அவங்களோட பேரண்ட்ஸால வந்து அதை அக்செப்ட் பண்ணாம இருக்கவே முடியலையா. சோ அவங்களோட மத வழக்கப்படி எல்லா சடங்குகளையும் செஞ்சு ஸ்வரிய ரத்னா விஜய்ஜி மகாராஜ் அப்படிங்கிற பேரையும் வச்சு அவரை துறவியாவும் ஆக்கிட்டாங்க. வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதே இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. அதுவும் இந்த காலத்துல நிறைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய படிக்க முடியாம படிப்பை துறந்துட்டு போற இந்த காலகட்டத்துல 99.9% அதாவது ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி இவர் துறவி ஆயிட்டாரு அப்படிங்கிறது தான் இன்னும் ஷாக்கிங்கா இருக்கு. அவருடைய ஆன்மீக வாழ்க்கையாவது வெற்றி பெறணும்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு நம்ம அடுத்ததா சின்னஞ்சிறு உலகம் பகுதியை பார்த்துட்டு வந்துடலாம். பெற்றோர்கள் அடிக்கடி கவுன்சிலிங் வரும்போது மேம் குழந்தை ரொம்ப துருத்துருன்னு இருக்கு, ஹைப்பர் ஆக்டிவா இருக்குன்னு சொல்லி ஸ்கூல்ல இருந்து சொல்றாங்க அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற வார்த்தையை இப்போ ரொம்ப தவறான லெவல்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஹைப்பர் ஆக்டிவிட்டி அப்படின்றது சைக்காலஜி ரீதியா பார்த்தீங்கன்னா ஒரு நோய், அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிஸார்டர் அப்படின்ற பேர்ல முதல்ல நாங்கள் கிளாசிஃபை பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கு பேர் வேறு. பட் ஸ்டில் துருத்துருப்பு அப்படிங்கிறது என்னன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு சில சமயம் நம்மளோட வளர்ப்பு முறைகள் தப்பா இருந்தா கூட அது வரலாம் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன சொல்யூஷன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு குழந்தையால எவ்வளவு நேரம் கவனிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னோட வயசு பிளஸ் 3 நிமிஷம். அதுக்கு மேல அந்த குழந்தை அந்த இடத்துல உட்கார்ந்துருந்தா அதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஸோ கவனிச்சு செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறது தன்னோட வயசு பிளஸ் 3 நிமிஷம். இன்ஃபேக்ட் மரியா மாண்டெசரி மாதிரி ஒரு எஜுகேட்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருச்சு, அவங்களோட மூளைக்கு அது டெவலப்மெண்ட் கொடுக்குது அப்படின்னா அவங்களாலேயே அதுல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல தான் அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் குறையும் அப்படிங்கிற லெவல்ல அவங்க பேசியிருக்காங்க. பட் இதை நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கலாம். நிறைய மாற்றங்கள் நம்ம லைஃப்ல வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குழந்தைங்களுக்கு போதுமான அளவுக்கு நம்ம தூக்கமே கொடுக்கறது இல்லை. தூக்கம் இல்லைனாலே குழந்தைங்களுக்கு துருத்துருப்பு அதிகமாகலாம். ஏன்னா அவங்களோட மூளையில நைட் டைம் ஸ்லீப் இருக்கும்போது, நைட்ல 10 to 12 மணி நேரம் தூக்கம் இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் இருக்கலாம். ஸோ அந்த 10 to 12 மணி நேரம் தூக்கம் இல்லாத குழந்தை பார்த்தீங்கன்னா மார்னிங் எந்திரிக்கும் போதே மூளையில நிறைய நச்சு பொருளும் இருக்கும். அதே சமயத்துல துருத்துருப்பு தூண்டி விடக்கூடிய கெமிக்கல்ஸும் அதிகமா இருக்கும். ஸோ இதை நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கு ஃபர்ஸ்ட் ரீசன், அதாவது துருத்துருப்பு ஓவர் ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம், அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் அவங்க சரியான அளவுக்கு தூங்கலை அப்படின்றதுனாலயே இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் அ சொல்யூஷன் நீங்க நைட் டைம் ரெகுலர் ஸ்லீப் 10 to 12 hours சைல்டு கொடுங்க. டே டைம் ஸ்லீப் நீங்க எவ்வளவு குறைக்கிறீங்களோ அவ்வளவு நல்லது. ஏன்னா நிறைய சில்ட்ரன் துருத்துருன்னு இருப்பாங்க, நைட்டு 11 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்டு அப்புறம் தூங்கிட்டு ஒரு 5-6 மணி நேரம் மட்டும் தூங்கிட்டு பகல்ல பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் தூங்கி நைட்ல தூங்காததுக்கெல்லாம் சேர்த்து வச்சு தூங்கிடுவாங்க. ஆனா இந்த டே டைம் ஸ்லீப்ல மூளையில பாசிட்டிவான கெமிக்கல்ஸ் அவ்வளவா உருவாகாது. நைட் டைம் ஸ்லீப்ல தான் பிரெயினுக்கு ஃபுல் ரெஸ்ட்ல கிளியல் செல்ஸ் நச்சு பொருளை வெளியே எடுத்துரும். அதே சமயத்துல அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் பேஸ் டெவலப் பண்றதுக்கு உண்டான கெமிக்கல்ஸ் டெவலப் ஆகும். இது ஃபர்ஸ்ட் காரணம். ரெண்டாவது நம்மளோட உணவு. நீங்க பாத்தீங்கன்னா முதல்லலாம் இயற்கையா நம்ம நேச்சுரல் ஃபுட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த ஜங்க் ஃபுட் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருந்தது. அதே மாதிரி ப்ராசஸ்ட் ஃபுட், அது ஒரு பேக்கெட்ல ப்ரிசர்வேட்டிவ்ஸோட வரக்கூடிய ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ் ரொம்ப குறைவா இருந்தது. இப்போ அதுதான் அதிகமா இருக்கு. நேச்சுரலா சாப்பிடக்கூடிய ஃபுட் ரொம்பவே குறைவாயிடுச்சு. இந்த இதுவுமே துருத்துருப்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஆயிடுச்சு. ஏன்னா சுகர் ரிச்சா ப்ரிசர்வேட்டிவ் ரிச்சா இருக்கக்கூடிய ஃபுட்டு குழந்தைங்களை துருத்துருன்னு ஆக்கும். அண்ட் இன்னொன்னு நிறைய இந்த ப்ராசஸ்ட் ஃபுட் ஒரு போதைப் பொருள் மாதிரி அவங்களுக்கு கிரியேட் ஆயிடுது. அவங்கள ரொம்ப துருத்துருன்னு ஆக்குறது மட்டும் இல்லாம திரும்ப திரும்ப அதை சாப்பிடணும் அப்படின்ற அளவுக்கு அடிக்டிவ் ஆயிடுது. ஸோ இதுவுமே துருத்துருப்புக்கு முக்கியமான காரணம். இதுக்கு நீங்க சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னா பேலன்ஸ்டு டயட் கொண்டு வாங்க. ஒரு நாளைக்கு 4 தடவை தான் சாப்பிடுறாங்க, இடையில அவங்களுக்கு பசி எடுத்தது அப்படின்னா ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா தண்ணி நிறைய குடிக்க வைங்க. அந்த பேலன்ஸ்ட் மீல்லையுமே பாத்தீங்கன்னா புரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின் 3மே கரெக்டா பேலன்ஸ் ஆயிருந்ததுன்னா அவங்களுக்கு துருத்துருப்பு இருக்காது. ரொம்ப அதிகமா கார்போஹைட்ரேட் கொடுத்துட்டு ரொம்ப குறைவா விட்டமினோ புரோட்டீனோ கொடுத்தீங்கன்னா கூட குழந்தைங்க நிறைய துருத்துருன்னு இருப்பாங்க. சுகரும் மில்க்குமே ஒரு சில குழந்தைங்களுக்கு துருத்துருப்பு கொடுக்கும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் கலர் ஃபிளேவர் இருக்கக்கூடிய ஃபுட்டு உங்க குழந்தை ஏற்கனவே துருத்துருன்னு இருந்தா அவாய்ட் பண்ணிடுங்க. மற்றபடியும் நீங்க நேச்சுரலா கொடுக்கக்கூடிய சுகர்ஸ், நேச்சுரலா கொடுக்கக்கூடிய ஸ்வீட்னிங் ஏஜென்ட்ஸ் குழந்தைங்களை இன்னும் காமா வச்சிருக்கும். மூணாவது விஷயம், குழந்தைங்களுக்கு நான் ஏற்கனவே ஸ்லீப் அண்ட்
ஃபுட் ஹேபிட் சொன்னேன், இது வந்து physiological நீட்ஸ். மூணாவது விஷயம், குழந்தைங்களுக்கு வந்து போதுமான அளவுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ் கிடைக்கலனாலுமே துருதுருன்னு இருப்பாங்க. இதுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன். அந்த காலத்துல நம்ம வந்து வீட்டு வேலைகளும் செய்வோம், வெளியே போய் விளையாடுவோம், நிறைய ஓடி விளையாடி இருக்கோம், மூளையோட எல்லா பகுதிகளுக்கும் வேலை கொடுக்கற மாதிரி நம்ம நிறைய செஞ்சிருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய குழந்தை பிறந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கேட்ஜெட்டுக்கு தான், ஸ்கிரீன் டைமுக்கு தான் அடிமையா இருக்காங்க. அவங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, அவங்களோட எனர்ஜி வந்து பர்ன் அவுட் ஆக மாட்டேங்குது. எனர்ஜி பர்ன் அவுட் ஆகல அப்படின்னாலே அது கவன சிதறலா மாறிடும். கவன சிதறல்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவங்களால வந்து மைண்டை வந்து ஒரே விஷயத்துல ரொம்ப நேரம் தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம கஷ்டப்படுவாங்க. ஸோ கொஞ்ச நேரம் இது கொஞ்ச நேரம் அதுன்னு சொல்லி அவங்க வந்து பிரேக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பா கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 90 மினிட்ஸ் இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். எந்த குழந்தையா இருந்தாலும் 90 நிமிஷம் நீங்க வந்து நல்லா ஓடி விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் கொடுக்கணும். அதுல மரம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருந்தா இன்னுமே ரொம்ப நல்லது. எல்லா விஷயத்தையும் ஒரு நாள் பால் பேட் வச்சு விளையாடுறது, ஒரு நாள் சும்மா ஒளிஞ்சு விளையாடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க வந்து அவங்களோட பாடியோட எல்லா பார்ட்ஸையும் டெவலப் பண்ற மாதிரி கொடுத்தீங்கனாலே துருதுருப்பு வந்து கண்டிப்பா குறைஞ்சிரும். ஏன்னா இதனால என்ன ஆகும்னா உடல் ரீதியா வந்து மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு உண்டான பேஸ் வந்து அழகா செட் ஆயிடும். நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இப்போ அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி பத்தலனாலே நிறைய சில்ட்ரன் எஸ்பெஷலி பாய்ஸுக்கு வந்து அது ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகும். நெக்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா கேட்ஜெட் அடிக்ஷன். ஃபுல்லாவே வீட்டுக்குள்ளேயே இருந்து எப்ப பாரு வந்து ஒரு ஸ்கிரீன் டைம்குள்ளேயே அடிமையா இருக்காங்க. பிளஸ் கார்ட்டூன்ஸ் அந்த மாதிரி பார்த்துட்டு அதுல வன்முறைக்கு உண்டானது மட்டும் பாக்குறாங்க அப்படின்னாலே நீங்க வந்து எனி ஸ்கிரீன் டைம் இருந்தா அது வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய ஃபில்ம் பிரெயினுக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சி வந்து சரியான லெவலுக்கு செட் ஆகாது. ஸோ இந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால கூட பிரெயின் வந்து அது அடாப்ட் ஆகிறதுனால ரொம்ப துருதுருன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்க ஸ்கிரீன் டைம், டிவி, வீடியோ கேம், ஐபேட், ஸ்மார்ட் போன் எல்லாமே சேர்த்து ஒரு நாளைக்கு 40 நிமிஷத்துக்கு மேல இருக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு மேல இருந்தது அப்படின்னா நம்ம பிரெயின்ல வந்து ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு, அது வந்து வளர்ச்சி அடையாமே போயிடும். அதுதான் வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங்க்கும் தேவை இருக்கும். பிரெயினை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஆக்டிவிட்டிக்குள்ள போய் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றதுக்கு அந்த பகுதி தேவை. நீங்க வந்து பாசிவா ஒரு ஸ்கிரீனை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்து சரியானபடி டெவலப் ஆகாம அதுவுமே குழந்தைய வந்து துருதுருன்னு ஆக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா மாறிடும். ஸோ இந்த மாதிரி வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டின்றத வந்து நம்ம சரியானபடி புரிஞ்சுக்காம ஒரு குழந்தை வந்து நம்ம சொல்றதை வந்து கேட்டு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள வந்து நம்ம டாக்டர்ஸ்ட கூட்டிட்டு போய் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டயக்னோசிஸ் கொடுத்து அதுக்கு மெடிசின்ஸ் கொடுக்க கூடாது. முதல்ல நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஸ்லீப், ஈட்டிங், ஸ்கிரீன் டைம், எக்ஸசைஸ், இந்த 4 விஷயத்தையும் சரியானபடி நம்ம பேலன்ஸ் பண்ணியும் பிரச்சனைகள் இருந்தா அப்புறம் நீங்க வந்து சைக்காலஜிஸ்ட கன்சல்ட் பண்றது நல்லது. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். இன்னைக்கு நம்ம மார்னிங் கஃபேல பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பார்த்தோம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிகளையும் பார்த்தோம். இன்னைக்கு ஷோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே presented by Ponvanda Detergent, powered by Cyball.